இதே ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் பிளாட் வந்து மெயின் ஏரியாஸில் நீங்கள் வாங்கும்பொழுது அதோட அப்ரிசியேஷன் அப்பார்ட்மெண்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்குற இடத்துல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது, ஒரு புது பைபாஸ் ரோடு வருது, இல்லை வந்து மெட்ரோ வருது, பஸ் ஸ்டாண்ட் வருது, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி உங்களுடைய அப்ரிசியேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எவ்வளோ பேருக்கு வரும்? 100ல் ஒரு 10 பேருக்கு வரலாம், எல்லாருக்கும் அந்த மாதிரி வர முடியாது. ஸோ பிளாட்டில் இந்த ஒரு விஷயம். அக்ரி லேண்டை வாங்குறாங்கன்னா அக்ரி லேண்டுங்கிறது வந்து ஒரு வருஷம் ஒரு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அக்ரி லேண்டுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் ஏற்படுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து லேண்டும் ஷ்ரிங்க் ஆகிட்டு வருது, கல்டிவபிள் லேண்ட் பார்சல்ஸும் ஷ்ரிங்க் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் பிளாட் போட்டு விற்கிறாங்க, ப்ளஸ் ஃபுட்டுக்கான டிமாண்டும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்ரி லேண்டுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும். பட் அக்ரி லேண்டோட இன்னைக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கர் 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட ஒயிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3-4 லட்சம் தான் இருக்கும். பாக்கி நீங்கள் பிளாக் அமௌண்ட்டில் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால அதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க.